கண்ட மாத்திரத்தில் என்னுள் புகுந்து. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் நினைத்தால் மட்டும்தான் நீங்கள் என்னை காண முடியும். யார் வேண்டுமானாலும் பார்க்க முடியும். யார் வேண்டுமானாலும் என்னை பார்க்க முடியும். நான் நினைத்தால் மட்டும்தான் நீங்கள் என்னை காண முடியும். பார்த்தல் நீங்கள் செய்வது உங்களுக்கான சுதந்திரம். காணல் என்னுடைய அனுமதியினால் மட்டுமே உங்களுக்குள் நிகழ்வது. அதனால் நீங்கள் காணுகின்றீர்கள் என்றாலே நான் உங்களுக்குள் புகுந்து விட்டேன். அதனால் கண்ட மாத்திரத்தில் என்னுள் புகுந்து எனும் வார்த்தையை விட உங்களுள் புகுந்ததனால் என்னை காண வைத்தேன். உங்களுள் புகுந்த பிறகுதான் நீங்கள் என்னை கண்டீர்கள். வார்த்தைகளை மாற்றி போட்டுக் கொள்ள வேண்டும். என்னுள் புகுந்து நான் கண்ட மாத்திரத்தில்